பிரைசலாட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? தனபாலன் அந்த ஊர்லேயே நல்ல விவசாயி. எதையும் திட்டமிட்டு தான் செய்வார். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவருக்கு எல்லாம் பிரச்சனையில் முடியுது. 6 மாதத்துக்கு முன்னாடி அடித்த காற்றுல வாழைத்தோப்பில் இருந்த நிறைய மரங்க சாஞ்சிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் நெற்பயிரெல்லாம் வீணாக போச்சு. மனசு உடஞ்சி நிலத்தை அப்படியே விட்டுட்டார். அப்போ தான் பக்கத்து நிலத்தில் இருந்த வேணு ஒரு ஐடியா கொடுத்தாரு. கொஞ்சம் தக்காளி விதை போட்டு பாருங்க, ஏதாவது வரும் இல்லை கைக்கு செலவுக்காச்சும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போகும்போது எதிர்க்க வந்த மாமனாரை பார்த்துட்டு, மாமா எங்கே போகிறீங்க? இங்கே தான்ப்பா பக்கத்தில் கூட்டுறவுக்கு போகிறேன், தக்காளி விதை வாங்கலான்னு அப்படின்னு சொல்கிறார். மாமா நான் போகிறேன், நீங்கள் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு வேகமாக அந்த கூட்டுறவு நோக்கி போகிறார். போன மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருந்த தனபாலன் ரொம்ப நல்ல பையன். போன வருஷம்தான் என் பொண்ணுக்கு முடிச்சு வச்சேன். என் பொண்ணு இப்போ மாசமாக இருக்கனால என் வீட்டுக்கு வந்திருக்கா. மாப்பிள்ளை அப்பப்போ வந்துட்டு போகிறாரு அப்படின்னு தான் மனசில் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. தனபாலனுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் சென்னையில் கேட்ரிங் படிச்சிட்ருக்கிறான். அவனை சொன்னார் அக்ரிகல்ச்சர் படிக்க சொல்லி. ஆனால் அவனுக்கு கேட்ரிங் மேலே ரொம்ப இஷ்டம். அதனால் அவர் சேர்த்து விட்டுட்டார். அன்பான மனைவி, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவாங்க. இந்த சின்ன குடும்பம் தான் தனபாலனோட குடும்பம். இவர் தன்னுடைய எண்ண அலையில் அப்படியே கடந்த நாட்களெல்லாம் நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மருமகன் போனவர் வந்துட்டார். மாமா அப்படின்னு அவரோட நினைவுகளை திரும்பி வர வைக்கிறார். நினைவுகள் கலைந்தவரா, என்ன மாப்பிள்ளை வந்துட்டீங்களா அப்படின்னு ஆர்வமாக கேட்டபோது ஒரு பையன் நீட்டுறாரு மாப்பிள்ளை. இந்தாங்க மாமா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. பைய பார்த்த தனபாலனுக்கு அதிர்ச்சி. மாப்பிள்ளை நீங்கள் எங்கே வாங்கினீங்க? ஆமாம் மாமா, 5 நாளைக்கு கூட்டுறவு லீவான், பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு அங்கே வாங்கினேன். அச்சச்சோ, நான் கூட்டுறவு தவிர எங்கேயும் வாங்கினதில்லை அப்படின்னு வருத்தப்படுத்தார். மாமா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் வேணா இதை கொடுத்துட்டு காசை வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் முதலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நான் போடுறேன் அப்படி சொல்லிட்டு மறுநாள் போய் தோட்டத்தில் ஏசப்பா இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விதைக்கிறார். விதைச்சவருக்கு கொஞ்ச நாள் கழித்து நல்ல செடிங்க வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்போது மாப்பிள்ளை தோட்டத்து பக்கம் வர்றாரு. மாமா செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இது தக்காளி செடி, இது என்ன செடி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவரே கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, என்னன்னு தெரில, பாதி செடி தக்காளி செடி வந்திருக்கு, பாதி செடி இந்த மாதிரி வந்திருக்கு, அதான் ஒன்றும் புரியல. அச்சோ மாமா, அந்த கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு வேற மன்னிப்பு கேட்டார். இருக்கட்டும் மாப்பிள்ளை, இது தெரியாமல் நடந்த சம்பவம், அதுக்கு தான் நான் வெளியே வாங்க மாட்டேன், கூட்டுறவில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அடுத்த முறை மாப்பிள்ளை வரும்போது அழகாக அறுவடை பண்ணி தக்காளியெல்லாம் கூடையாக கட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்த மாப்பிள்ளை, மாமா என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா, எங்கே போகிறீங்க சந்தைக்கா அப்படின்னு அவரே கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, நீங்களும் வரீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகனையும் கூட்டிகிட்டு தனபாலன் சந்தைக்கு போகிறாரு. சந்தைக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 5 கூடையை மட்டும் இறக்கி வச்சுக்கிட்டு, வண்டியை கொஞ்சம் தள்ளி நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டார். மாப்பிள்ளை மாமனார்கிட்ட, மாமா நான் போய் சந்தையை போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு ஆசையாக கேட்டோன்னே, போங்க தம்பி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி இருக்கிற அந்த கூடைகளை பார்த்துட்டு எவ்வளோக்கு விற்கிறதுன்னு சிந்திக்கிறார். அதுக்குள்ளே மாப்பிள்ளை உள்ளே போய் பார்த்தவருக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. ஏன்னா தக்காளியெல்லாம் அதிகமான விலைக்கு விற்கிது. போனவர் வேகமாக மாமா கிட்ட ஓடியாந்தார். மாமா நீங்கள் எவ்வளோக்கு விற்க போகிறீங்க? ஏன் தம்பி, 1 கிலோ 50 ரூபான்னு விற்கலாம். என்ன மாமா சொல்கிறீங்க? இல்லை தம்பி, வேணா குறைச்சிக்கலாம். ஐயோ மாமா, உள்ளே போய் பாருங்க, எல்லாம் 150 130ன்னு விற்கிது. அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் அதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக சந்தைக்குள்ளே போயிட்டு பார்த்தா எல்லா கடையிலையும் 150 130 போட்டிருக்கு. இருந்தாலும், மணி உன் கடையில் தக்காளி எவ்வளோன்னு விற்க போகிற அப்படின்னு கேட்டார். ஏன் அண்ணாச்சி, 150 ரூபான்னு விற்க போகிறேன்.
உடனே வெங்கடேஷ், அண்ணாச்சி நான் 130 தான் விற்க போறேன். உங்களுக்கு தக்காளி தேவைப்படுதா? டேய், நானும் உங்கள மாரி வியாபாரி தானடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ளையை நோக்கி ஓடியாராரு. மாப்பிள்ளை, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே மீண்டும் ஒரு மினி லாரி இவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதுக்குள்ள பருமனா ஒரு மனுஷன் கீழே இறங்க முடியாம அப்படியே உட்காந்துட்டு வண்டியில இருந்த வண்ணமாவே கேட்குறாரு. சார், எவ்வளோ தக்காளி 1 கிலோ அப்படின்னு கேட்டார். உடனே 150 அப்படின்னு தான் சொல்ல வந்தாங்க. இதை பாருங்க, அதுக்கு மேலே ஏத்தாதீங்க, 150னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கிலோ வச்சிருக்கீங்க? ஒரு 250 கிலோ கிட்ட இருக்கு அப்படின்னு மாமா சொல்றார். சரி, எல்லாத்தையும் இதில் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வண்டிக்காரனுக்கு கட்டளையிட்டு எல்லாத்தையும் இந்த வியாபாரியோட வண்டியில ஏத்துறாங்க. அதுக்குள்ள வியாபாரி பணத்தை எண்ணி கையில கொடுக்குறாரு. மாப்பிள்ளைக்கு என்ன சொல்றதுன்னே மாமாக்கு புரியல. மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஏன் மாமா? இல்லை, எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்த மாதிரி இருக்கு. இப்போதான் விதையை வாங்கி போட்ட மாதிரி இருக்கு, அறுவடை, அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று, எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. செடி கம்மியாக, பாதி செடி பொய்யான செடியாக வேற ஏதோ ஒரு செடி வளர்ந்துருச்சேன்னு நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த சொற்ப தக்காளியும் நல்ல விலைக்கு போனது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வானத்தை பார்த்து, தேவனே உமக்கு நன்றிப்பா அப்படின்னு மனசார சொல்கிறார். சரி மாமா, கவலைப்படாதீங்க, வாங்க, இந்த நேரத்தில் போய் அழுதுகிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக பேசி மாமா வீட்டுக்கு கிளம்ப சொல்லி வண்டியில் 2 பேருமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வாசல்லையே நடராஜ் நிற்கிறாரு. நடராஜ் வேற யாரும் இல்லை, தனபாலனோட நண்பன் தான். என்னடா நடராஜ் இங்கே வந்திருக்க? ஆமாம், தோட்டத்தில் ஒரு செடி போட்டிருக்கியே, யார் சொல்லி போட்ட? அது மாப்பிள்ளை தான் விதை வாங்கிட்டு வந்தார். சூப்பர் செடிப்பா அது. இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த செடியை. அதுலேருந்து கொஞ்சம் கிளைய எடுத்துகிட்டு போய் யுனானி ஹாஸ்பிட்டலில், பக்கத்தில் இருக்கிற யுனானி ஹாஸ்பிட்டலில் கேட்டேன். அவங்களும் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வருவாங்க. யாருக்கும் கொடுத்துடாத, சரியா? நம்ம 2 பேரும் விலை பேசி இதை வித்துடலாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இது ஒரு விசேஷமான மூலிகை. இதில் தான் யுனானி ஹாஸ்பிட்டலில் நிறைய மருந்து தயாரிக்கிறாங்க. அது தெரியாதா உனக்கு? டேய், நான் அது ஏதோ கலைன்னு நினச்சேன்டா. இல்லைடா, அதுவும் ஒரு நல்ல செடி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தனபாலனுக்கு அப்படியே நெஞ்சு பொங்கி சந்தோஷம் வழியுது. அவரால் என்ன சொல்றதுன்னே தெரியல. வானத்தை பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இதைத்தான் சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு வசனம் சொல்லுது. என்னங்க, நீங்களும் நிறைய இழந்துட்டீங்கன்னு கவலைப்படுறீங்களா? நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நல்ல அறுவடை இருக்குதுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.